திருக்குறளுக்கு உலகத்தின் மூத்த சமயம் சாராத அறநூல் என்ற ஒரு பெருமை. அந்த நூல் 2000 ஆண்டுகளுக்கு முன் இன்றும் வாழுகின்ற தமிழ் மொழியில் எழுதப்பட்ட பெருமை என்று 2 பெருமைகளை தமிழர்கள் கொண்டாட வேண்டும். ஆயிரத்தி 330 குறள்களிலே பெரும்பான்மையான குறள்களுக்கு தமிழ் மரபு மற்றும் தமிழ் சமுதாய மதிப்புகளை சார்ந்தே கவிஞர் எழுதியிருக்கிறார். கலைஞர் உரை சற்று மாறுபட்டது. கவிஞரின் உரையும் சற்று வேறுபட்டது. இறைவன் தெய்வம், இம்மை மறுமை, மண்ணுலகம் விண்ணுலகம் என்ற சொற்களுக்கு மரபு வழியாக உள்ள பொருள்களிலிருந்து வேறுபட்டு கவிஞர் எழுத முற்பட்டிருக்கிறார் என்று முதல் அதிகாரத்திலேயே தெரிந்து விடுகிறது. பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்கள் சொன்னதைப் போல கடவுள் வாழ்த்து என்ற முதல் அதிகாரத்துக்கு அறிவு வணக்கம் என்று தலைப்பிட்டு தன்னுடைய அடிப்படையான நம்பிக்கைகளை முதலிலேயே தெரிவித்து விடுகிறார். இறைவன் என்பது ஒரு கருத்துரு, ஆதி பகவன் என்பது மூல ஆற்றல், தெய்வம் என்பது வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள், மறுமை என்பது இறந்த பிறகும் இருக்கும் புகழ், எச்சம் என்பது எஞ்சியிருக்கும் புகழ், எழுமை என்பது 7 பிறவிகள் அல்ல 7 தலைமுறைகளை குறிக்கும், எண்ணோற்றான் என்பது தந்தையின் தவம் அல்ல தந்தையின் முயற்சிகள், ஊழ் என்பது விதி அல்ல சூழ்நிலை பண்பு, தோன்றிற் புகழோடு தோன்றுக என்பது ஒரு துறையில் புக வேண்டும் என்றால் புகழுக்குரிய குணக்கூறுகளோடு புக வேண்டும் என்று தம்முடைய அடிப்படை நம்பிக்கைகளை பல பக்கங்களிலே கவிஞர் அவர்கள் அழுத்தமாக பதித்திருக்கிறார். தன் மகனை சான்றோன் என்று கேட்ட தாய் என்பதற்கு நான் கவிஞர் உரையை சொல்வதை விட கவிஞர்